வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக 6th செகண்ட் டேர்ம் மேத்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வாரியான 1 மார்க்கை பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ எக்ஸசைஸ் 3.1ல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் அவங்க கோடிட்டிடம் சரியாக தவறாக எதுவும் கொடுக்கல, டைரெக்டாக கொள்குறி வகை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிலேருந்தே பார்த்துடலாம். தள்ளுபடியானது டேஷிலிருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. தள்ளுபடியை குறித்த விலையிலிருந்து தான் மைனஸ் பண்ணும். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு தான் என்ன அப்படின்னா விற்பனை விலை. மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு தான் என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்னு படிச்சிருப்போம். சரிங்களா? பொருளில் ஒரு விலை குறிச்சிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தள்ளுபடி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா அந்த விற்பனை விலை நம்ம அந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு வருவோம். சரியா? ஸோ ஆன்சர் ஏ. அடுத்ததாக கேள்வி எண் 16. கூடுதல் செலவுகள் எப்பொழுதும் டேஷில் அடங்கியுள்ளது. கூடுதல் செலவுகள் அப்படிங்கிறது எப்பவுமே எதில் சேரும் அப்படின்னா அடக்க விலையில் தான் சேரும், காஸ்ட் ப்ரைஸில். இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு 5000 ரூபா கொடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனை வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஒரு பவுச்சு அது இதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. அது ஒரு 500 ரூபா ஆகுது அப்படின்னா இந்த 5500 ரூபான்றது தான் அப்போ நம்மளுடைய அடக்க விலை இல்லையா? ஸோ கூடுதல் செலவு அப்படிங்கிறது இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அடக்க விலையில தான் சேரும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 17. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னா அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை. லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. நான் அடக்க விலையும் விற்பனை விலையும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ், இப்போ நம்ம சொன்னது தான், ஒரு பொருளுக்கு தள்ளுபடி தரோம் அப்படிங்கிறதுனா அது அதோட குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் செல்லிங் ப்ரைஸ். குறித்த விலை ஒன்றும் இல்லை, 500 ரூபான்னு குறிச்சிருக்காங்க, 450 ரூபான்னு விற்பனை விலை. 500 450 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 50 அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தள்ளுபடி டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 3.1ல் இருக்கக்கூடிய 1 மார்க். அடுத்த எக்ஸசைஸோட 1 மார்க்கை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.